Hi guys, welcome back to our channel CA Shorts with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா August 6 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். NABARD has partnered with the Central Warehousing Corporation to offer storage facilities for the farmers producer organization. ஆக்சுவலி நபார்ட் வந்து சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு வேண்டி பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த CWC இருக்குல்ல, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், அதோட சேர்மன் யாருன்னா ஆதிஷ் சந்திரா, அதோட MD யாருன்னா அருண் குமார் ஸ்ரீவஸ்தவா, அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த நபார்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1982 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். RBI extended the timeline for banks to implement the revised rules on opening current accounts to 3 months till October 30, 2021. அதுவும் இது பேங்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய ரூல்ஸ் வந்து RBI இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பேங்க்குக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 months கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சும் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து கேஷ் கிரெடிட் அல்லது ஓவர் டிராஃப்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் RBIயோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட கவர்னர் யாருன்னா சக்திகாந்தா தாஸ். ஓகே, கண்டினியூஸ் போகலாம். RBI has approved the reappointment of Prakash Chandra as the non-executive chairman of the RBL Bank for 3 years. அச்சும் RBL பேங்கோட non-executive chairman யாருன்னா பிரகாஷ் சந்திரா, அவங்கள வந்து மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு RBI வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இன்னும் ஒரு 3 yearsக்கு வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருப்பாங்க. ஓகேவா. அவங்களோட MD and CEO யார் அப்படின்னா விஸ்வவீர் அகுஜா, அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். Haryana government signs MOU with Walmart Priti, a growth and training program designed for MSMEs, and Hadarshak, a technology platform. அச்சோ ஹரியானா கவர்மெண்ட் வந்து வால்மார்ட் பிரதி அதேமாதிரி ஹதர்ஷக் இவங்க 2 பேரும் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் அந்த ஹேண்ட்லூம்ஸ் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு வெப் போர்ட்டலும் ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் முக்கிய மந்திரி அந்தோதயா பரிவார் உதான் யோஜனா, இதில் வந்து ஒரு வெப் போர்ட்டலும் ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் ஃபினான்ஷியலாக ரொம்ப புவராக இருப்பாங்களே அவங்கள வந்து அப்லிட் பண்ணுறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஹரியானாவோட CM யார் அப்படின்னா மனோகர்லால் கத்தார், ஹரியானாவோட கவர்னர் பந்தாரு தட்டாடேரியா, ஹரியானாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா சண்டிகார். ஓகே, கண்டினியூஸ் போகலாம். இந்தியா பூட்டான் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பேக்ஸ் ப்ரெஸ்டீஜியஸ் பெர்னல் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங். ஆக்சுவலி இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ப்ரூனல் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு வேண்டி வாங்கியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பூட்டானோட கேபிட்டல் என்னன்னா திம்பு, பூட்டானோட கரன்சி நகல்ட்ரம். ஓகே, கண்டினியூஸ் போகலாம். DG of Indian Coast Guard K. Natarajan was elected as the next executive director of the Regional Cooperation Agreement on combating piracy and armed robbery against ships in Asia. அதாச்சும் இந்தியன் கோஸ்ட் கார்டோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னா K. நடராஜன், இவங்கள வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. எதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா ரீஜனல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஆன் காம்பேக்டிங் பராசி அண்ட் ஆர்ம்டு ரோபரி அகேன்ஸ்ட் ஷிப்ஸ் இன் ஏஷியா, இதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். அகிலேஷ் மிஸ்ரா அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் அம்பாசடர் ஆஃப் இந்தியா டு அயர்லாண்டு. ஸோ அகிலேஷ் மிஸ்ரா இவங்கள வந்து நம்ம இந்தியாவிலேருந்து அயர்லாண்டுக்கு அம்பாசடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஆச்சு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் அகிலேஷ் இருக்கலாம், ஆச்சும் அகில் வந்து லேசாக அயர்ந்து தூங்கிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அகில் வந்து லேசாக அயர்ந்து தூங்கிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் போகலாம். ஏர் மார்ஷல் சூரஜ் குமார் ஜா இஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஏர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் பர்சனல். ஏர் மார்ஷல் சூரஜ் குமார் ஜா இவங்கள வந்து ஏர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் பர்சனலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா
இங்கே பர்சனல் அப்படிங்கிறது இருக்கலாம். பர்சனலாக நிறைய பேருக்கு சுறா படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டினியூஸ் போகலாம். லடாக் லான்ச்சஸ் பானிமா டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் க்ளீன் வாட்டர். லடாக் வந்து பானிமா அப்படிங்கிற ஒன்று லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த க்ளீன் வாட்டர் பற்றி அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷன் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பானிமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வாட்டர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மந்த் ஃபுல்லாகவே இந்த க்ளீன் வாட்டர் கேம்பெயினை வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லடாக்கில் உள்ள கவர்னர் ஆச்சும் ஆர்கே மாத்தூர் இருக்குல்ல, ராதாகிருஷ்ணா மாத்தூர், அவங்க தான் இதை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பானிமா அப்படிங்கிறத லான்ச் பண்ணது யாருன்னா லடாக்கோட கவர்னர். ஓகே, நெக்ஸ்ட் லடாக்கோட கேபிட்டல் என்ன அப்படின்னா லே. கண்டினியூஸ் போகலாம். SBI Payments partnered with Hitachi Payment Services to introduce e-rupee transaction on the YONO SBI Merchant app. SBI பேமெண்ட் வந்து ஹிட்டாச்சி பேமெண்ட் சர்வீஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்களோட யூனோ SBI மெர்ச்சன்ட் ஆப்பில் வந்து இந்த ரூபே டிரான்சாக்ஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி என்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த SBI பேமெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட MD and CEO யாருன்னா கிரிகுமார் M. நாயர். ஓகேவா? கண்டினியூஸ் போகலாம். Government of Assam, NABARD and the Assam Infrastructure Financing Authority has signed MOU to assist the execution of various development projects in Assam. அசாம் கவர்மெண்ட்டும் நபார்ட் அதேமாதிரி அசாமில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் அத்தாரிட்டி இவங்க 3 பேருமே ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அசாமில் இருக்கக்கூடிய வேரியஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க 3 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நபார்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. அதேமாதிரி நபார்டோட சேர்மன் யாருன்னா GR சித்தாலா. ஓகே, நெக்ஸ்ட் அசாமோட கேபிட்டல் திஸ்பூர். அசாமோட கவர்னர் யாருன்னா ஜெகதீஷ் முகி. அசாமோட CM ஹிமந்தா பிஸ்வா சர்மா. ஓகேவா? கண்டினியூஸ் போகலாம். RBI has imposed 6 lakh crore penalty on Hewlett Packard Financial Services. RBI வந்து 6 lakh crore penalty வந்து இந்த ஹெவ்லெட் பேக்கார்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஓகேவா? கண்டினியூஸ் போகலாம். இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இஸ் செட் டு இன்ஸ்டால் 200 agro automatic weather stations for farmers benefit under the Indian Council of Agriculture Research Network. இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 200 அக்ரோ ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸை வந்து ஒரு 200 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் வெதர் ஃபார்காஸ்டிங்க்கு வேண்டி கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நெட்வொர்க்கு கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். K. Shivan, ISRO chairman, inaugurated the Health Quest study to upgrade the healthcare system of India. அதாச்சும் ஐஎஸ்ஆரோட சேர்மன் K. Shivan இவங்க வந்து ஒரு இதில் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஹெல்த் கோஸ்ட் ஸ்டடி அப்படிங்கிறத இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் இந்தியாவில் உள்ள ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த குவெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். குவாலிட்டி அப்கிரேடேஷன் எனேபிள்ட் பை ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஓகேவா? குவாலிட்டி அப்கிரேடேஷன் எனேபிள்ட் பை ஸ்பேஸ் டெக்னாலஜி, இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆரோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா பெங்களூர், கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். இப்ராஹிம் ரைசி ஸ்வானின் அஸ் நியூ பிரசிடென்ட் ஆஃப் ஈரான். ஆக்சுவலி ஈரானோட பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்ராஹிம் ரைசி அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி இது ரைசி அப்படிங்கிறது ராசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசி இருக்கிற இடத்த பார்த்து நம்ம ஓடுவோம். ஈரான் அப்படின்னு இருக்கலாம், ரான். அப்போ ராசி இருக்கிற இடத்த பார்த்து நம்ம ஓடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இவங்க வந்து யாரை சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாசன் ரௌஹானி அவங்கள வந்து சக்சீட் பண்ணி இப்ராஹிம் ரைசி வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா டெக்ரான். அதோட கரன்சி என்ன அப்படின்னா ஈரானியன் டோமன். ஓகே, கண்டினியூஸ் போகலாம். RBI announces its bi-monthly monetary policy. ஸோ RBI வந்து அவங்களோட bi-monthly monetary பாலிசியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரெப்போ ரேட் வந்து 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35%. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து 4.25%. பேங்க் ரேட் வந்து 4.25%. CRR 4%. அதுமாதிரி SLR வந்து 18%. இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இதில் வந்து ஜிடிபி க்ரோத்தையும் ஃபார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜிடிபி க்ரோத் ஃபார் ஃபினான்ஷியல் 2022க்கு வந்து
9.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி இருக்கலாம், அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதோட ஹெட் யார் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர், அது சக்தி காந்தா தாஸ். ஓகேவா. மீதி இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மைக்கேல் திபத்ரா, அதே மிருதுல் சாகர், ஆஷிமா கோயல், ஜெயந்தார் வர்மா, சஷாங்கா பைடு. ஓகேவா. இவங்க 5 பேருமே மெம்பர்ஸ். ஓகே. கண்டினியூஸ் போகலாம். India's nuclear power capacity is expected to reach 22,480 megawatts by 2031 from the current 6,780 megawatts. அதாச்சும் இந்தியாவோட நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி வந்து 2031 வந்து 22,480 மெகாவாட்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ கரண்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6,780 மெகாவாட்ஸ் இருக்குது. ஓகே. கண்டினியூஸ் போகலாம். PM Narendra Modi has announced that Rajiv Gandhi Khel Ratna Award will be renamed as Major Dhyan Chand Khel Ratna Award. அச்சும் PM நரேந்திர மோடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை வந்து ரீநேம் பண்ணி மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. தியான் சந்த் அவங்க யாருன்னா ஒரு ஹாக்கி பிளேயர். ஓகே. கண்டினியூஸ் போகலாம். ட்ரைஃபட் டு செட்டப் ஆத்மநிர்பார் கார்னர் இன் இந்தியன் மிஷன்ஸ் ஆர் எம்பசிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. அச்சும் ட்ரைஃபட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அச்சும் இந்தியன் மிஷன்ஸ் எம்பசிஸ், அதாச்சும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்தியன் எம்பசிஸ் இருக்கும்ல, அங்கே வந்து ஆத்ம நிர்பார் கார்னர் வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் நம்ம இந்தியாவில் ஜிஐ டேக்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஆத்ம நிர்பார் கார்னர் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரைஃபட் வந்து அவங்களோட 34th ஃபவுண்டேஷன் டேயை வந்து August 6 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. கண்டினியூஸ் போகலாம். ஆக்சிஸ் பேங்க் க்ராசஸ் 1 million கஸ்டமர்ஸ் ஆன் வாட்ஸ்அப் பேங்கிங். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து வாட்ஸ்அப் பேங்கிங்கில் வந்து 1 million கஸ்டமர்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அதோட சிஇஓ யாருன்னா அமிதாப் சௌத்ரி. ஓகே. கண்டினியூஸ் போகலாம். இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டாக்டர் த்ரிதீப் பானர்ஜி அஸ் த டைரக்டர் ஆஃப் த ஸ்வாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அது ஸ்வாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா த்ரிதி பானர்ஜி. ஓகேவா. ஆச்சு இவங்க வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் இவங்க த்ரிதி பானர்ஜி. ஓகேவா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சு இந்த 3D அப்படிங்கிற 3D மாதிரி இருக்கலாம். அப்போ ஜூவில் போய் நிறைய திருடிட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. கண்டினியூஸ் போகலாம். இந்தியா ஃபார் இம்ப்ளிமெண்டிங் MOU வித் பங்களாதேஷ் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டி ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பங்களாதேஷோட கேபிட்டல் என்னன்னா தாக்கம், அதோட கரன்சி என்ன டாக்கா. ஓகேவா. கண்டினியூஸ் போகலாம். எ புக் டைட்டில் பாலாகோட் ஏர்ஸ்ட்ரைக் ஹவு இந்தியா அவெஞ்ச் புல்வாமா ஆதர்டு பை மேனன் பாட். ஆச்சும் பாலாகோட் ஏர்ஸ்ட்ரைக் ஹவு இந்தியா அவெஞ்ச் புல்வாமா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா மன்னன் பாத் இவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் புல்வாமா அட்டாக்னு எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். அதை கண்டிப்பாக யார் தான் பண்ணியிருப்பா, ஒரு மேன் தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. கண்டினியூஸ் போகலாம். எ புக் டைட்டில் எ பெஹன் அண்ட் எ ராணி ஹஸ்ரத் மஹால் அண்ட் லக்ஷ்மி பாய் இன் 1857 ஆதர்ட் பை உத்ரன்ஷு முகர்ஜி. ஆச்சு எ பெகன் அண்ட் எ ராணி ஹசாத் மஹால் அண்ட் லக்ஷ்மி பாய் இன் 1857 அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னா ருத்ரன்ஷு முகர்ஜி இவங்க வந்து தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் லக்ஷ்மி பாய் அவங்க இருக்காங்கல்ல, லக்ஷ்மி பாய் அவங்க வந்து இந்த போருக்கெல்லாம் போவாங்க. அப்போல்லாம் ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி லக்ஷ்மி பாய் வந்து போருக்கெல்லாம் போகும்போது ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து போகலாம். Supreme Court of Appeal held that the Governor of State can burden prisoners including in the death sentence cases. அதாச்சும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்னர்ஸ் வந்து அந்த பிரிசனர்ஸ் இருப்பாங்களா, அதாச்சும் கைதிகள், அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் அவங்களுக்கு வந்து தூக்கு கைதிகளாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு CJI, அதாச்சும் நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா RV ரமணா. ஓகேவா. நியூஸ் போகலாம். இந்தியன் ரெஸ்லர் லபான்ஷு சர்மா வின்ஸ் பாரத் கேஷ்ரி ரெஸ்லிங் தங்கால் ஃபார் உத்தரகாண்ட்.
ஆக்சுவலி நம்ம இந்தியாவோட ரெஸ்லர் தமான்ஷு சர்மா இவங்க வந்து பாரத் கேஸ்ட்ரி ரெஸ்லிங்கை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வேண்டி அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டுக்கு வேண்டி வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாரத் கேஸ்ரி ரெஸ்லிங் தங்கால் இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா தமிழ்நாடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் உத்தரகாண்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னா டேராடூன். உத்தரகாண்டோட சிஎம் யாருன்னா புஷ்கர் சிங் தாமி. உத்தரகாண்டோட கவர்னர் யாருன்னா பேபி ராணி மௌரியா. ஓகேவா. நெக்ஸ்ட் தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. தமிழ்நாடோட சிஎம் எம்கே ஸ்டாலின். தமிழ்நாடோட கவர்னர் யாருன்னா பன்வாரிலால் புரோஹித். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். ஒலிம்பிக் ஃபுட்பாலர் எஸ்எஸ் பாபு நயாரன் பாசஸ் அவே. ஆக்சுவலி எஸ்எஸ் பாபு நயாரன் இவங்க வந்து ஒரு ஃபுட்பாலர். இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்தவங்க. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.